அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நோக்கியா சமீபத்தில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நோக்கியா 6.1 ப்ளஸ் மற்றும் 5.1 ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸை ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸிங்கோட இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்தந்த குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்ஸாகவே வந்து இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நோக்கியா 3.1 ப்ளஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த நோக்கியா 3.1 ப்ளஸை பற்றி முழுமையான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நோக்கியா 3.1 ப்ளஸை பற்றி முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளை ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். பலவிதமான தொழில்நுட்ப அப்டேட்ஸை நம்ம அங்கே தான் வந்து தினசரி அடிப்படையில் கொடுத்துருக்கோம். நோக்கியா 3.1 ப்ளஸ். ஸோ நோக்கியா 3.1 ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு அவங்களுடைய என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக தான் நோக்கியா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த 3.1 ப்ளஸை. முதல்ல இதோடைய டிசைன்லேருந்து வந்து ஆரம்பிக்கலாம். இந்த நோக்கியா 3.1 ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா 5.1 ப்ளஸ் இல்லை அப்படின்னா 6.1 ப்ளஸ் மாதிரி கிளாஸ் பாடி கொடுக்காம பிளாஸ்டிக் பாடியில் வந்து கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷோட. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 6 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. HD ப்ளஸ் அதாவது 720p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 18:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நாச் வந்து கிடையாது. ஸோ நாச் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். 2.5D கிளாஸ் வந்து இதுக்கு மேலே வந்து கொடுத்துக்கதா சொல்லியிருக்காங்க. பட் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற போல எந்த ஒரு அஃபிஷியலான மென்ஷனும் இல்லை. அடுத்தது ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து MediaTek Helio P22 அப்படிங்கிற அந்த ப்ராசர் வந்து பயன்படுத்திக்காங்க. இது பேசிக்காக ஒரு ஆக்டோகோர் ப்ராசர். இந்த சேம் ப்ராசர் தான் Redmi 6ல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நம்ம கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி Redmi 6 உடைய ரிவ்யூ போட்டிருந்தோம். நீங்கள் என்ன அதை பார்க்கலாம் அப்படின்னா மேலே கார்டு வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த MediaTek Helio P22 பொறுத்தவரையும் 12 நானோமீட்டர் ப்ராசஸிங்கில் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராசர். ஸோ பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 மற்றும் 3 அப்படின்னு சொல்லி 2 ரேம் ஆப்ஷன்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 1 ப்ராஜெக்ட் கீழே ரன் ஆகுது. ஸோ பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. Android Pie அப்படின்னும் கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. 16 மற்றும் 32 அப்படின்னு சொல்லி 2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்கதும் ஒரு நல்ல விஷயம். அடுத்தது இதோட சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபோனுக்கு பின்பக்கம் வந்து ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஜைரோஸ்கோப் சென்சார் வரையும் பேசிக் சென்சார்ஸ் அனைத்துமே வந்து கொடுத்துருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்தது கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் வந்து டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் f2 அபேச்சரோட பிரைமரி கேமராவும் 5 மெகா பிக்சல் செகண்டரி கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க f2.2 அபேச்சரோட. பேட்டரியை பொறுத்தவரை 3500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு USB Type C கிடையாது, மைக்ரோ USB போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வரது வந்து குறிப்பிடத்தக்கது. கடைசியில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2GB RAM மாடலுக்கான விலை இன்னும் அஃபிஷியலாக வந்து சொல்லலை. தெரிஞ்ச பிறகு நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு 3GB RAM 32GB இன்டர்னல் மெமரி மாடல் பார்த்தோம் அப்படின்னா 11,499 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. நோக்கியா 5.1 ப்ளஸ் மற்றும் 6.1 ப்ளஸ் மாதிரி ஏன் இந்த 3.1 ப்ளஸுக்கு அக்ரெசிவான ப்ரைஸிங் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் ஆன்லைன் மட்டுமான ஃபோன்ஸாக வந்து இருந்துச்சு. அதாவது அந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் ஆன்லைனில் மட்டும் வாங்கிக்க முடியும். அதனால் ப்ரைஸ் அக்ரெசிவாக வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த 3.1 ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன்லையும் கிடைக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட் ஆன்லைன் மார்க்கெட் இரண்டையும் மைண்டில் வச்சு தான் இந்த ப்ரைஸிங்கை வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா நமக்கு வந்து தெரியுது. ஸோ ஓவராலாக இன்னைக்கு ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய சேம் நோக்கியா 5.1 ப்ளஸ் இதை விட கண்டிப்பாக பெட்டர் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. பிகாஸ் நோக்கியா 5.1 ப்ளஸ்ல இருக்கிற MediaTek Helio P60 ப்ராசர் ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசர் P22 கம்பேர் பண்றப்ப. அதையும் தவிர அதில் கிளாஸ் பாடியா நாச் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான நாச்சா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நோக்கியா 5.1 ப்ளஸ்ல பாராட்டுக்குரிய விஷயங்கள் நிறையவே இருக்கு 3.1 ப்ளஸை கம்பேர் பண்றப்ப. பட் இந்த 3.1 ப்ளஸ் இவங்க ஆஃப்லைன் எக்ஸ்க்ளூசிவா போயிருக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய கருத்து. பிகாஸ் ஆன்லைன்ல மச் பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்கு. Snapdragon 636 ப்ராசரோட Zenfone Max Pro வந்து இப்போ வந்து சேல் ஆயிருக்கு. அதையும் தவிர நான் முன்பே குறிப்பிட்ட போல இவங்களுடைய ஓன் நோக்கியா 5.1 ப்ளஸ் இதே பட்ஜெட்ல இருக்கிறது வந்து ஒரு ஏற்கனவே ஷாமிக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரே செக்மெண்ட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணி ஒரு கன்ஃபியூஷனை இவங்க பிராண்டுக்குள்ளேயே கொண்டு வந்த மாதிரி தான் இந்த 3.1 ப்ளஸ் வந்து இருக்குது. பட் 3.1 ப்ளஸா 5.1 ப்ளஸான்னு கேட்டிங்க அப்படின்னா நாச் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக 5.1 ப்ளஸ் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ இந்த 3.1 ப்ளஸை இவங்க ஆஃப்லைன்லையும் இவங்க வந்து போகணும் அப்படிங்கிற நல்ல விஷயம் தான். பட் ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தேவையில்லை அப்படிங்கிற என்னுடைய கருத்து. மேலும் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்கு 3.1 ப்ளஸை விட மச் பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த 3.1 ப்ளஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போனை பற்றி அனைவரும் தெரிஞ்சுக்க இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டையர் கிண்டம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.